அண்ணே இப்ப என்ன 2வது வாட்டி வாங்கி கொடுத்த மாடு சரியா நல்லா இருக்குண்ணே. மாடு பால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இல்ல வேற மாடு பார்க்கணுமா? மாடு சூப்பர் மாடுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. பால்லாம் நிறைய அதுக்கு. இந்த கொஞ்ச நாள் அந்த பாக்கெட் பாலையே குட்டி சுகப்படலப்பா. சரி, பால் நல்லா பாலுக்கு எவ்வளவு விட்டுச்சு? இல்ல பால் கரைஞ்சா விட்டுச்சு. ஆனா ஒரு பயம் இருக்கு. என்ன? இப்ப காத்திய மாஞ்சம் அப்படியே மாஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆமா, புல்லு பயிர் நல்லாதான் கிடக்குமே. 3 நாள் வேலை இல்ல. அதனால பில்லு பொடி கிடக்கு, பிரச்சனை இல்ல. சரி, அறுவடைக்கு தை பிறந்து கருதெல்லாம் அறுத்துட்டாங்கன்னா திருப்பி இந்த வேலையை தொடங்கிடுவாங்க. மறுபடி அப்புறம் எல்லாத்தையும் இலக்கி அள்ளி கூட்டிடுவாங்க. இதனால பயமா இருக்கு. அது சரி. சரி சரி, இப்ப 100 நாள் மாடு பில்லு பூரா போயிடல. அது சரி. வேற என்ன 100 நாள் வேலை வந்துச்சானே விவசாயத்துக்கு ஒத்த ஆள் கிடைக்காம தடுமாறுறேன். விவசாயி பூரா தடுமாறி போய் நிற்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. உண்மை 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 உண்மை. அண்ணே இப்ப என்ன 2வது வாட்டி வாங்கி கொடுத்த மாடு சரியா நல்லா இருக்குண்ணே. மாடு பால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இல்ல வேற மாடு பார்க்கணுமா? மாடு சூப்பர் மாடுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. பால்லாம் நிறைய அதுக்கு. இந்த கொஞ்ச நாள் அந்த பாக்கெட் பாலையே குட்டி சுகப்படலப்பா. சரி, பால் நல்லா பாலுக்கு எவ்வளவு விட்டுச்சு? இல்ல பால் கரைஞ்சா விட்டுச்சு. ஆனா ஒரு பயம் இருக்கு. என்ன? இப்ப காத்திய மாஞ்சம் அப்படியே மாஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆமா, புல்லு பயிர் நல்லாதான் கிடக்குமே. 3 நாள் வேலை இல்ல. அதனால பில்லு பொடி கிடக்கு, பிரச்சனை இல்ல. சரி, அறுவடைக்கு தை பிறந்து கருதெல்லாம் அறுத்துட்டாங்கன்னா திருப்பி இந்த வேலையை தொடங்கிடுவாங்க. மறுபடி அப்புறம் எல்லாத்தையும் இலக்கி அள்ளி கூட்டிடுவாங்க. இதனால பயமா இருக்கு. அது சரி. சரி சரி, இப்ப 100 நாள் மாடு பில்லு பூரா போயிடல. அது சரி. வேற என்ன 100 நாள் வேலை வந்துச்சானே விவசாயத்துக்கு ஒத்த ஆள் கிடைக்காம தடுமாறுறேன். விவசாயி பூரா தடுமாறி போய் நிற்கிறாங்க. அப்படி சொல்லுங்க. உண்மை 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 உண்மை.